விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற எம்ஜிஆர் இளைஞர் விளையாட்டுப் போட்டியின் கோப்பை பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆம்னி வேன் மீது மோதிய சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதில் காயமடைந்த 5 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் மாலில் மார்ச் 7ஆம் தேதி வெளியாக இருக்கும் கிங்ஸ்டன் திரைப்படம் ப்ரமோஷன் குறித்து இசையமைப்பாளர் மற்றும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ், நடிகை திவ்யபாரதி ஆகியோர் செய்தியாளர்களிடம் பேசினர். இதில் கிங்ஸ்டன் திரைப்படம் தூத்துக்குடியில் உள்ள மீனவ கிராமத்தின் வழிகளை கொண்டு உருவாக்கப்பட்டதாக இருக்கும் என்று தெரிவித்தனர். தமிழ் சினிமால இது ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் மூவியா இருக்கும். டெஃபினட்டா ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருக்கும். டெஃபினட்டா அண்ட் ஒரு ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் இது. கிங்ஸ்டன் எல்லாராலையும் ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து இருக்கிற இது அங்க என்ன கஷ்டப்படுறாங்க எல்லாத்த பத்தியும் இதில் சொல்லியிருக்காங்க. அண்ட் டைரக்டர் கூட அவருக்கு இது டெபியூட் மூவி, ஃபர்ஸ்ட் மூவி. புதுக்கோட்டை மாவட்டம் இடையாத்தூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காலை முட்டியதால் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இளைஞரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அரசு மருத்துவமனையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு பிறந்த 8 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கினார். தொடர்ந்து மல்லாங்கிணர் பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான உபகரணம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் தங்கம் தென்னரசு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் துறிஞ்சாபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கோடை காலத்தை முன்னிட்டு தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சி உறுப்பினர்கள் தமிழக வெற்றிக் கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கிய நிலையில் மறைந்த தலைவர்கள் காமராசர் மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் செவிலிமேடு பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக காஞ்சி மாநகரத்தின் 4வது பகுதி கழகத்தின் சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பேசிய திமுக தலைமை கழக பேச்சாளர் நெல்லிக்குப்பம் புகழேந்தி, அண்ணாமலை, சீமான் மற்றும் விஜய் என அனைவரும் திமுகவை அழித்து விடுவேன் என கூறினாலும் அவர்கள்தான் அழிந்து வருகிறார்கள் என்று விமர்சித்தார். காஞ்சிபுரத்தில் காஞ்சி எதோக் தகாரி பெருமாள் கோவிலில் 5000 ஆண்டுகளுக்கு பின்பு முதல் நாள் தெப்ப உற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் பெருமாளும் பொய்கை ஆழ்வாரும் மலர் அலங்காரத்தில் குளத்தை சுற்றி வந்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள காஞ்சி காமாட்சி அம்மன் ஆலயத்தில் மாசி மாத பிரம்மோற்சவ விழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் முக்கிய நிகழ்வான தங்கத்தேர் வைபவம் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நாமக்கல்லில் தமிழ் புலிகள் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சித் தலைவர் திருவள்ளுவன் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருவள்ளுவன், அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணித்த பாஜக மற்றும் நாம் தமிழர் கட்சியை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.